ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஆடி 1, ஆடி பிறந்து விட்டது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். என்னன்னா, இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் ஏங்க எவ்வளவு மகத்துவம்? ஏன்னா புரட்டாசியில் வெள்ளிக்கிழமை வருது, ஐப்பசியில் வெள்ளிக்கிழமை வருது. இப்படி பல மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமைகளுக்கு இல்லாத மகத்துவம் இந்த ஆடி மாதத்திற்கு எதற்கு? ஆடி அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? ஆடி தபசுக்கு ஏன் சிறப்பு? இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஏன் சிறப்பு வாய்ந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது? குலதெய்வத்தை வழிபடும் மாதமாகவும் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றிய நாம் முதல்ல விரிவான தகவலை நாம் இப்பொழுது பார்ப்போம்ங்க. இந்த ஆடி என்கின்ற மாதம் எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிறத அடியேன் கதையின் மூலமாக விளக்கி கூறுகிறேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதைங்க. ஆடி என்கின்ற தேவலோக மங்கை ஒருத்தி சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டவளாக இருக்கிறாளுங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாவது சிவலோகத்திற்கு சென்று சிவபெருமானை நேரில் பார்த்து தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலுடன் அவர் சிவபெருமானின் வாசஸ்தலமான கைலாயத்திற்கு செல்கிறாருங்க. அப்படி அவர் செல்லும் பொழுது கைலாயத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது ஒரு பாம்பின் உருவம் கொண்டு அந்த தேவலோக மங்கை உள்ளே சென்று விடுகிறார். அப்படி அவர் சென்றவுடன் அங்கே பார்வதி தேவியார் அங்கு இல்லை. ஆனால் சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பார்வதி தேவியை போன்றே தானும் வேடம் அணிந்து சிவபெருமானின் மிக அருகில் சென்று அவரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் அவர் பார்வதி தேவியினுடைய உருவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த உருவத்துடன் சிவபெருமானுக்கு அருகில் செல்கிறார். அப்படி சென்றவுடன் சிவபெருமானுக்குத்தான் எல்லாம் தெரியுமே. அவர் தன்னுடைய மனதிற்குள் ஒரு கசப்பான ஒரு உணர்வை உணர்கிறார். அப்படி உணர்ந்து இங்கு ஏதோ ஒன்று நடக்கிறது என்று கண் திறந்து பார்த்த அவர் தன்னுடைய பத்தினியின் வேடம் அணிந்து கொண்டு ஆடி என்கின்ற தேவலோக மங்கை வந்திருப்பதை உணர்ந்த சிவபெருமான் உடனே மிகுந்த கோபமுற்று அவரை, நீ இந்த பூலோகத்தில் சென்று கசப்பு தன்மை மிகுந்த வேப்ப மரமாக பிறக்க கடவாய் என்று சாபம் இடுகிறாருங்க. ஆனால் அந்த சாபத்தை ஏற்றவுடன் உடனே அவர் உங்களை காண வேண்டும் என்கின்ற உங்களின் மீது கொண்டுள்ள அதிக பக்தியின் காரணமாகவே நான் உங்களின் பத்தினியான பார்வதி தேவியின் வேடம் பூண்டு வந்துவிட்டேன். சிவபெருமானே, தயவு செய்து தயவு கூர்ந்து என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது அந்த சிவபெருமான் உடனே மனம் இறங்கி, நீ மரமாக பிறந்தாலும் இந்த உன்னை மட்டும் மரமாக நினைக்காமல் சக்தியின் வடிவமாகவே கொண்டு உலக மக்கள் அனைவருமே உன்னை வழிபாடு செய்வார்கள் என்று ஆசி வழங்குகிறார். அது மட்டும் அல்லாமல் கசப்புத்தன்மை மிகுந்த நீ மிக்க மருத்துவ குணங்கள் நிறைய பெற்றவளாக திகழ்ந்து மக்கள் உடைய எல்லாவிதமான நோய் நொடிகளையும் தீர்த்து அவர்களுக்கு ஆசி வழங்குவாய் என்றும் ஆசீர்வாதம் செய்கிறாருங்க. அது மட்டும் அல்லாமல் பூலோகத்தில் 1 மாதம் முழுவதுமே உன்னுடைய பெயர் கொண்டு அழைக்கப்படும் என்றும் அவர் சிவபெருமான் ஆசி வழங்குகிறார். இதன் மூலமே இப்படி பிறந்துதான் ஆடி மாதம் ஆகும். அது மட்டும் அல்லாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை முழுவதுமே பராசக்தியின் அம்சமான அம்மன்களை வழிபடும் வாரமாக அமையப்பெறும். அப்படியும் அமையப்பெற்று அதன் மூலமாகவும் மக்கள் உன்னை வழிபாடு செய்வார்கள் என்று கூறி அருள் ஆசி வழங்கி இருக்கிறாருங்க. ஆகவேதான் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உரிய மாதமாக வழிபாடு செய்யப்பட்டு வருகிறதுங்க. இப்படி தோன்றியது மட்டும் அல்லாமல் ஆடியில் இன்னொரு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதுங்க. ஆடி பௌர்ணமிக்கு முன்னால் வரும் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் மிகவும் விமரிசையாக பெண்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வரலட்சுமி விரத பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அந்த தேவியை எப்படி உருவம் அமைத்து அமர வைப்பது அதை எல்லாருமே யூடியூப்பில் போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வரலட்சுமி விரத பூஜையின் பொழுது இந்த மகாலட்சுமி தாயாரை எப்படி நாம் ஆவாகனம் செய்வது, அதற்கு பிறகு சோடச உபச்சாரம், சங்கல்பம், மந்திரங்கள் எப்படி
மந்திரங்கள் எப்படி சொல்வது, அதற்கு பிறகு கடைசியில் நெய்வேத்தியம், இவை எல்லாமே முறையாக எப்படி செய்வது என்கின்ற ஒரு வீடியோவை நான் வந்து அடியேன் வந்து ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சுருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அது மட்டும் அல்லாமல் ஆடி வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு வந்து ரொம்பவும் மிகவும் உன்னதமான ஒரு பல வரங்களை பெற்றுத்தருகின்ற ஒரு வாரமாக திகழ்வது ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் திருவிளக்கு பூஜைங்க. ஆகவே இந்த 4 வெள்ளிக்கிழமைகளுமே எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ இந்த மாதம் நான் இன்னும் கவனிக்கலை. அந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் முடிஞ்சால் செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து எல்லா விதமான வளங்களையும் பெற்றுத்தரக்கூடியது இந்த திருவிளக்கு பூஜை. அதை மட்டும் நாம் தாராளமாக நம்ம வீட்டிலேயே நாமளே செஞ்சுக்கலாம். அந்த திருவிளக்கு பூஜையின் போதும் அடியேன் செய்யக்கூடிய திருவிளக்கு பூஜையில் வந்து திருவிளக்கில் எந்தெந்த தெய்வங்களை ஆவாகனம் செய்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார், அதற்கு பிறகு துர்கா தேவி, அதற்கு பிறகு இந்த சரஸ்வதி தேவி, இந்த 3 பேரையும் எப்படி நாம் திருவிளக்கில் கூப்பிடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எப்படி சோடசோபச்சாரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம சங்கல்ப மந்திரம் எப்படி சொல்கிறது, அதுக்கு முன்னால் கணபதியை எப்படி விநாயகரை கும்பிட்டுட்டு தானே விளக்கு பூஜை பண்ணணும், அதெல்லாம் எப்படி செய்கிறது, அதற்கு பிறகு திருவிளக்குக்கு உரிய மந்திரங்கள் எல்லாம் எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் கடைசியில் நெய்வேத்தியம் என்ன செய்கிறது, எப்படி சொல்கிறது, அந்த மந்திரங்கள் முக்கியமாக மந்திரங்கள் எல்லாமே வந்து அடியேன் வந்து சொல்லி பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் வேப்ப மரத்தோட மகத்துவத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து வேப்ப மரம்னாலே வந்து வேப்ப இலையாக இருந்தாலும் சரி, மரத்தில் உள்ள எல்லா பாகங்களுமே, வேப்பம் பட்டை கூட நிறைய நாட்டு மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா நல்ல சுத்தமான வேப்பெண்ணெய் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுங்க. நம்ம உடம்புல வந்து வேர்க்குரு வருது இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப காசு கொடுத்துட்டு நிறைய பவுடர்லாம் வாங்கி போட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் வேப்பெண்ணெயை தடவுங்களே, கண்டிப்பாக வேர்க்குரு குறைஞ்சே தீரும். அதே மாதிரி சூட்டுக்கட்டியெல்லாம் வருது இல்லையா, அதுக்கும் வந்து வேப்பெண்ணெயை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன அலர்ஜி வரும் அதுக்கும் நம்ம வேப்பெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு சின்ன குழந்தைங்க வந்து ஓடி போய் எங்கேயாவது போய் கீழே விழுந்துருவாங்க, உடனே அங்கே எங்கே சிராச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த சிராய்ப்பின் மேலே வந்து வேப்பெண்ணெயை தடவுங்களே, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல குணம் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் உடம்புக்கும் அது வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த வேப்ப எண்ணெய் தோலுக்கு ரொம்ப நல்லது, நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கொசு கடிக்குதுன்னா உடம்புல கை காலெல்லாம் நல்லா நிறைய வேப்பெண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா அந்த கொசு வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கடிக்காது. கொஞ்சம் ஸ்மெல் வரும், ஆனால் கொஞ்சம் நேரம் தானே வரப்போகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் ஸ்மெல் வராது. அதனால் வந்து வேப்பெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. மற்ற இந்த அலோபதி சம்மந்தப்பட்ட இந்த மெடிசன்களை வாங்கி உபயோகப்படுத்துறத காட்டிலும் வேப்ப எண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா வெறும் 50 ரூபா தாங்க. அது எவ்வளோ நாள் வரும், அதை நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடைப்பிடிச்சாலும் உங்களுக்கும் நல்லது தான், குழந்தைகளுக்கும் நல்லது, நல்ல ஒரு நாட்டு மருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வர ஆடி கிருத்திகை, ஆடி தபசு, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நாட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஆடி அமாவாசை என்பது தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. ஆகவே வந்து ஆடி அமாவாசையில் எப்படியெல்லாம் நம்ம தர்ப்பணம் செய்யலாம், ஆண்களும் பெண்களும் எப்படி செய்யலாம், பெண்கள் வந்து தன்னுடைய தாய் தந்தையருக்கு எப்படி தர்ப்பணம் செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் நாம் வளர்த்த செல்ல பிராணிகளுக்கு கூட தர்ப்பணம் செய்யலாம், அது வந்து எப்போது செய்யலாம் எப்போது செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரத்தையும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல விஷயமான ஆடி மாதத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சகோதர சகோதரிகளே. இது போன்ற மற்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.